कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे சங்கீர்த்தனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அந்த பத்மநாப சுவாமிக்கு, வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ணபெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா செலவு தந்த சுந்தராஜ் வாழியே என்றும் அவர் குடும்பவாழியே. செலவு தந்த சுந்தராஜ் வாழியே என்றும் அவர் குடும்பவாழியே. செலவு தந்த சுந்தரம் வாழியே என்றும் அவர் குடும்பவாழியே. செலவு தந்த சுந்தரம் வாழியே என்றும் அவர் குடும்பவாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ண கிருஷ்ண பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்றோள் மாலை மணிவண்ணா உன் செவ்வடி செல்வி திருகாப்பும் அடியோடு நின்னோடு பிரிவிருதி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலம் மகனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவால் ஜோதி சுடர் பலமுறையும் ஆடியும் பல்லாண்டு படைபடுக்கு முழங்கும் பாஞ்ச சன்யமும் பல்லாண்டு வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாளன் மாமுனியன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப்பிரளை மாலத்தோன் தேடிமறை உண்மையூர் கைதாமரை காலினை வாழியை தேரை வாழி திருநாதி வாழியை துய்யும் நூலும் வாழியை சுந்தர திரு தோழினை வாழியை கையுமேந்திய முக்கோலும் வாழியை கருணை பொங்கிய கண்ணினை வாழியை பொய்யில்லாத மணவாள மாமுனி உந்தி வாழி புகழ்வாழி வாழியை அடியார் வாழ அடங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ இந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டு இரும் என்னை போல் பிழை செய்வார் உலகிலுண்டோ உன்னை போல் பிழைவர் முவார் வல்லார் உண்டோ அனைத்துக்கெல்லாம் வாழ பிறந்த ஏகாந்த மாமுனிவன் இந்த ஏழை திருநெல் அடியன் ராமானுஜ தாசா இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன, அது நமக்கு என்ன தாத்பரியம் சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு வருவோம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை
கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இன்றைய 13வது நாள் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்றார். எம்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய இந்த பாடல்ல கடைசியில ஒரு வரி சொல்றார், கள்ளம் தவிர்த்து. கள்ளம் தவிர்த்துனா என்ன? தூங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய திருட்டுத்தனத்தை தவிர்த்து விட்டு இறைவனை நீ வழிபாடு செய், நினைத்துக்கொள் அப்படின்னு எழுப்புவதற்காக இப்படி சொல்றாரு. இதில் என்ன கள்ளம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கள்ளம் அப்படின்னு அவர் குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சோம்பேறித்தனம். இறைவனை வழிபடக்கூடிய காலத்தில் நாம் வழிபடாமல் விட்டுவிட்டு பின்னாடி உட்கார்ந்து அன்னைக்கே கும்பிட்டுருக்கலாம், அன்னைக்கே பூஜை பண்ணியிருக்கலாம், அன்னைக்கே நான் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு புலம்புறதுனால ஏதாவது பலன் உண்டா? நிறைய பேர் நீங்கள் பாருங்க, வயோதிக காலத்தில் என்னால் அந்த கோயிலுக்கு போக முடியல, அந்த சாமியை கும்பிட முடியல, அந்த நாட்டில் அப்படி அழகாக இருக்கிறாராமா அந்த கடவுள், அவரை போய் என்னால் பார்க்க முடியல, இந்த விரதம் இருக்க முடியல, இத்தனை நாள்லாம் நான் முழிச்சிருந்தெல்லாம் இளமையில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாது போயிட்டனே அப்படின்னு புலம்புறதை நம்மளால் கேட்க முடியும். ஏன் இதெல்லாம் இளமையில் செய்யலை கேட்டால் நேரம் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு பதிலை எல்லாருமே சுலபமாக சொல்லிடலாம். நேரம் என்பது எல்லோருக்கும் இருக்கும். அதற்கான கால சூழ்நிலையை நாமத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர நேரம் நம்ம கிட்ட நீ இப்பவே சாமி கும்பிடு, நீ இப்பவே கோயிலுக்கு போ, நீ இப்பவே வழிபாடு பண்ணு அப்படின்னா சொல்லும். அது குறிப்பில் உணர்த்தும். நாம அதை உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வழிபாட்டை இளமையிலிருந்தே செய்ய வேண்டாம். வயோதிக காலத்தில் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இளமை காலத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆன்மீக பாதையை நோக்கி பயணப்பட வேண்டும். ஆக இளமையிலேயே நாம படிக்கணும், இளமையிலேயே வழிபாடு பண்ணணும், இளமையிலேயே நாம் ஆண்டவனை நோக்கி நகர ஆரம்பிக்க வேண்டும். அதை விடுத்து முதுமையில் உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியலையே அப்படின்னு புலம்பக்கூடாது. அதனால தான் சொல்றார், இப்போ நீ தூங்குற பாரு, இது ஒரு திருட்டுத்தனம். இது எதை திருடுகிறது? நீ இறைவனை வழிபட வேண்டிய காலத்தை இது திருடிக் கொள்கின்றது. இந்த கள்ளத்தை தவிர்த்து எங்களோடு கலந்துகொள். கலந்தேலோர் எம்பாவாய் தினம் கூப்பிடுறார், எங்களோட கலந்துக்கோ, எங்களோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். ஏன்? இதற்கு ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கிறது. இந்த கூட்டத்திலே பெரும் கூட்டம் ஆக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த திருப்பாவையாக இருக்கட்டும், திருவம்பாவையாக இருக்கட்டும், தினம் காலையில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாள் பதிவையும் நீங்கள் கேட்குறீங்க. இத்தனை லட்சக்கணக்கான ஏன் கோடான கோடி பேர் உலவுகின்ற இந்த வலைதளங்களில் இத்தனை 1000 பேராவது இந்த திருப்பாவை திருவம்பாவையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆவலாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். நாடெல்லாம் திங்களும் மாறி ஓங்குடன் செந்தலோடு கைகள பூங்குழலை போய் பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காதை இந்த முளைபற்றி வாங்க குடல் இறைக்கும் வள்ளல் பெருமஸ்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. வீடா போய் ஆண்டாள் நாச்சியார் கதவை தட்டி மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி எல்லோரையும் எழுப்புவதாக அமைந்த இந்த பாடலை கேட்டு எத்தனை பேர் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ இல்லையோ, இன்றைக்கு நாமெல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்றைக்கும் இந்த தமிழுக்கு உண்டான சிறப்பு. அதனால ஆண்டாள் நாச்சியார் மாணிக்க வாசக சுவாமிகளும் அழைப்பது போல நாங்களும் உங்களை அழைக்கின்றோம். அன்றாடம் வாருங்கள், அன்றாடம் பதிவுகளை பாருங்கள், அன்றாடம் இந்த பாடல்களை கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓய்வு பெறுவதற்கு ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு அதிலிருந்து உபயோகப்படுமானால் அதுவே நம் பிறவியை கடை தேற்றும். தாமரை வாசா கோவிந்தா, தயவுடன் காப்பாய் கோவிந்தா, பூமகள் நேசா கோவிந்தா, புண்ணிய தேவா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, கோகுல கிருஷ்ணா கோவிந்தா, கோபியர் கண்ணா கோவிந்தா, வாமன ரூபா கோவிந்தா, வரங்களை தருவாய் கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா
மங்களம் சேர்ப்பாய் கோவிந்தா கார்முகில் வண்ணா கோவிந்தா கருணையின் வடிவே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா ஒவ்வொரு நாளும் கோவிந்தா முன்னடி பணிவோம் கோவிந்தா திவ்யமூர்த்தி கோவிந்தா திருவருள் செய்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா சீருடன் எம்மை கோவிந்தா ஜெகமதில் செய்வாய் கோவிந்தா பேருடன் புகழும் கோவிந்தா பெற்றிட அருள்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா நீரினில் எழுத்தாய் கோவிந்தா நிலையா வாழ்வில் கோவிந்தா நீதியை சொல்லிட கோவிந்தா கீதையை தந்தாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா